நண்பர்களே, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் வெடித்துள்ள இந்த பயங்கரமான மகாபோர் முழு உலகத்தின் நரம்புகளுக்குள்ளேயே அச்சத்தை ஊற்றிவிட்டது. இப்போது இந்த தீவளைகுடா நாடுகளுக்குள் மட்டும் சிக்கி கிடப்பதில்லை, அதன் சுடர் தெற்காசியாவின் மலைகளையும் சமவெளிகளையும் எட்டியுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லைகள் இப்போது வெடிமருந்தின் வாசனையால் நிரம்பியுள்ளன. வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையின் மேசையில் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைக்கப்பட்டுள்ள அந்த கோப்பு, அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சிவப்பு பொத்தானை அழுத்தும் திட்டம் உண்மையில் ஒரு புதிய உலக ஒழுங்கின் வருகையை சுட்டிக்காட்டுகிறது. பழைய நண்பர்கள் எதிரிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பல தசாப்தங்களாக இருந்த பிரச்சனைகள் இப்போது நேரடி இராணுவ மோதல்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. தெஹ்ரானின் தெருக்களில் முழங்கும் வெடிப்புகளும் ஜெருசலேமின் வானில் பாயும் ஏவுகணைகளின் தீச்சுடர்களும் ராஜதந்திரம் இப்போது முற்றிலும் தோல்வியடைந்துவிட்டது. இப்போது முடிவெடுப்பது சக்திதான் என்பதை நிரூபிக்கின்றன. நண்பர்களே, இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தின் உண்மையான சூத்திரதாரி யார்? இந்த பேரழிவின் பின்னால் எந்த சக்திகள் இயங்குகின்றன? இந்த வீடியோவில் எல்லாவற்றையும் பார்க்க போகிறோம். சேனலில் தொடர்ந்து இருங்கள். வீடியோவை லைக் செய்யுங்கள். இன்னும் எங்கள் டிஆர்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்தி விடுங்கள். இது போன்ற முக்கியமான அப்டேட்கள் முதலில் உங்களுக்கே வந்து சேரும். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் இந்தியாவின் எந்த மூலையில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் எழுத மறந்துவிடாதீர்கள். இந்தியாவின் இந்த ராஜதந்திர திறமையை, இந்தியா தொடர்ந்து எடுத்து வரும் முயற்சிகளை உண்மையாக நம்புகிறீர்கள் என்றால் குறைந்தபட்சம் கமெண்ட் பாக்ஸில் இந்தியாவுக்காக ஒரு ஜெய் ஹிந்த் எழுதுங்கள். நண்பர்களே, இப்போது நேராக முக்கிய விஷயத்திற்குள் வருவோம். இந்த உலகளாவிய குழப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்குள் நடத்திய ஏவுகணை தாக்குதல்கள் காபூலிலிருந்து புது டெல்லி வரை அபாயமணி அடிக்க வைத்துள்ளன. இது சாதாரண தாக்குதல் அல்ல, இது பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் நடத்தப்படும் ஒரு பெரிய ஆட்டத்தின் ஒரு பகுதி. உண்மையில் இது பிராந்தியத்தில் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த பாகிஸ்தான் மேற்கொள்ளும் பெரிய சதியின் ஒரு அங்கம். சீனா இந்த முழு சம்பவத்தையும் தனது விரிவாக்க கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானின் தோளில் துப்பாக்கி வைத்து அமெரிக்கா மற்றும் இந்தியாவின் நலன்களை குறிவைக்கிறது. ஏனெனில் பெய்ஜிங் நன்றாக அறிவது ஒன்று: ஆப்கானிஸ்தானில் இந்தியாவின் செல்வாக்கு குறைந்தால் அதன் பிஆர்ஐ திட்டம் மீண்டும் பாதைக்கு வர வாய்ப்பு அதிகரிக்கும். மறுபுறம் ரஷ்யா தனது முழு சக்தியுடனும் ஈரானின் பின்னால் நிற்கிறது. ஏனென்றால் ஈரான் வீழ்ந்துவிட்டால் நேட்டோ படைகள் நேரடியாக ரஷ்ய எல்லைகளுக்கு வந்து நிற்கும் என்பதை அது அறிவது. இவ்வாறு இந்த போர் இப்போது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போர் மட்டுமல்ல, இது ஜனநாயகமும் அதிநாயகத்தன்மையும் இடையிலான ஒரு தீர்க்கமான மோதலாக மாறியுள்ளது. இந்த நேரத்தில் இந்தியா மிக கடினமான கட்டத்தை கடந்து வருகிறது. ஒருபுறம் தனது பழைய நட்பு நாடான ரஷ்யாவுடனும், மறுபுறம் தனது மூலோபாய கூட்டாளியான அமெரிக்காவுடனும் சமநிலையை பேண வேண்டும். அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மையை நசுக்க முயலும் பாகிஸ்தானின் தீய நடவடிக்கைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. புது டெல்லி அதிகார கட்டிடங்களில் நடக்கும் அதிரடி அசைவுகளும், பிரதமர் மோடி உலக தலைவர்களுடன் மேற்கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகளும் இந்தியா இனி அமைதியாக அமர்ந்து பார்க்கும் நாடாக இருக்கப் போவதில்லை என்பதை காட்டுகின்றன. தனது பாதுகாப்பையும் தனது முதலீடுகளையும் காப்பாற்ற இந்தியா எந்த அளவிற்கும் செல்ல தயார் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. மத்திய கிழக்கு போர் உலகளாவிய எரிசக்தி சந்தையை முற்றிலும் சிதறடித்து விட்டது. அதன் விளைவாக கச்சா எண்ணெய் விலைகள் விண்ணை எட்டுகின்றன. இதன் தாக்கம் நேராக இந்திய நடுத்தர வர்க்கத்தின் பையில் விழுகிறது. பணவீக்கம் ஒரு புதிய அரக்கனாக எழுந்திருக்கிறது. ஏற்கனவே கடன் சுமையில் நசுங்கிக் கொண்டிருக்கும் பாகிஸ்தான் தனது உள் தோல்விகளை மறைக்க இந்த போரை ஒரு கவசமாக பயன்படுத்துகிறது. ஆனால் அது மறந்துவிட்டது ஒன்று: ஒரு காலத்தில் தனது கைப்பாவை என்று நினைத்த தாலிபான் இப்போது தன்னுக்கே அழிவை வரவழைக்கும் பஸ்மாசுரனாக மாறிவிட்டது. டூரன் கோட்டில் பெய்யும் இந்த ஏவுகணை மழை உண்மையில் பாகிஸ்தானின் நைஞ்சாசையை காட்டுகிறது. ஏனெனில் ஆப்கானிஸ்தானில் இந்தியாவின் மென்மையான சக்தி அங்குள்ள மக்களின் இதயங்களில் உருவாக்கிய இடத்தை பாகிஸ்தான் ஒருபோதும் துப்பாக்கியால் வாங்க முடியாது என்பதை அது அறிகிறது. டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருப்பது சீனாவுக்கு ஒரு பயங்கர கனவாக மாறியுள்ளது. ட்ரம்பின் கொள்கைகள் மிகவும் தெளிவானவை. அவர் சீனாவின் பொருளாதார பேரரசை உடைக்க விரும்புகிறார். அதற்காக பாகிஸ்தானை ஒரு காயாக பயன்படுத்துவதிலும் அவர் தயங்க மாட்டார். இந்த மகா அழிவின் நேரத்தில் இந்திய இராணுவம் தனது 3 கட்டளைகளையும் உயர் எச்சரிக்கையில் வைத்துள்ளது. குறிப்பாக அரபிக்கடலில் இந்திய கடற்படையின் அதிகரித்த செயல்பாடு இந்தியா தனது கடல் வர்த்தக வழித்தடங்களுக்கு எந்தவிதமான அபாயத்தையும் பொறுத்து கொள்ளாது என்பதை தெளிவுபடுத்துகிறது. தாலிபானும் இப்போது தன் மூலோபாயத்தை மாற்றியுள்ளது. பாகிஸ்தானின் தாக்குதல்களுக்கு எதிராக பதிலடி கொடுக்க இந்தியாவை நம்பிக்கையுடன் நோக்கி கொண்டிருக்கிறது. இது தெற்காசிய புவியியல் அரசியலில் மிக பெரியதும் யாரும் எதிர்பார்க்காததுமான மாற்றமாகும். இந்த போரின் பயங்கர சூழலில் சாதாரண மக்கள்தான் அதிகம் நசுக்கப்படுகின்றனர். புதிய அகதி அலை ஒன்று ஐரோப்பா மற்றும் ஆசியாவை நோக்கி நகர தயாராகி கொண்டிருக்கிறது. இது உலகின் சமூக நிலைத்தன்மையையே அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு ஆபத்தானது.
சீனாவின் மக்கள் விடுதலைப் படை தனது எல்லைகளில் அசைவுகளை அதிகரித்துள்ளது. லடாக் முதல் அருணாச்சல் வரை இந்திய இராணுவத்தின் கண்கள் எதிரியின் ஒவ்வொரு சிறிய அசைவிலும் பதிந்திருக்கின்றன. ஏனெனில் வரலாறு சொல்லும் உண்மை ஒன்று உண்டு. உலகம் பெரிய போர்களில் சிக்கிக்கொண்ட ஒவ்வொரு தருணத்திலும் சீனா மறைமுகமாக இந்திய நிலத்தை கைப்பற்ற முயன்றிருக்கிறது. 2026 ஆண்டு என்பது தொழில்நுட்பமும் அழிவும் கலந்த ஒரு காலமாக மாறியுள்ளது. சைபர் போரும் ட்ரோன் தாக்குதல்களும் பாரம்பரிய போரை விட கூடுதல் கொடியதாக மாறியுள்ளன. இந்தியா தனது ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை முழுமையாக செயல்படுத்தியுள்ளது. எந்த ஒரு வான்வழி தாக்குதலையும் வானிலேயே அழித்துவிட இந்தியா தயாராக உள்ளது. ரஷ்யா மற்றும் வடகொரியா இடையிலான அதிகரித்து வரும் இராணுவ ஒத்துழைப்பு அமெரிக்காவுக்கு ஒரு புதிய தலைவலியாக மாறியுள்ளது. ஈரானிடம் உள்ள கொடிய ட்ரோன் தொழில்நுட்பம் இஸ்ரேலின் அயரன் டோம் அமைப்பிற்கே சவால் விடுத்துள்ளது. இதனால் வரவிருக்கும் நாட்கள் இன்னும் அதிகம் பயங்கரமாக இருக்கப் போகின்றன என்பது தெளிவாகிறது. பாகிஸ்தான் தனது அணு தளங்களின் சுற்று வட்டாரங்களில் பாதுகாப்பை அதிகரித்துள்ளது. இது உலகம் முழுவதற்கும் மிக பெரிய கவலையாக உள்ளது. ஏனெனில் ஒரு பிச்சைக்கார மற்றும் போரால் சிதைந்த நாட்டின் கைகளில் அணுப்பொத்தான் இருப்பது முழு மனித குலத்திற்கே ஒரு தற்கொலை கடிதம் எழுதுவது போன்றது. இந்தியா தனது ராஜதந்திரத்தின் மூலம் சவுதி அரேபியா, UAE போன்ற வளைகுடா நாடுகளையும் தன்னுடன் வைத்திருக்க முயன்றுள்ளது. எரிசக்தி விநியோகத்தில் பெரிய தடைகள் வராமல் தடுக்கவே இந்த முயற்சி. ஆனால் போர்த்தி இவ்வளவு கொதித்து எரிகிறது. எந்த நாடும் இதன் தாக்கத்திலிருந்து முற்றிலும் தப்ப முடியாது. ஆப்கானிஸ்தானின் உள் பகுதிகளில் பாகிஸ்தான் நடத்திய குண்டுவீச்சு அங்குள்ள மனிதாபிமான நெருக்கடியை மேலும் ஆழப்படுத்தியுள்ளது. அங்குள்ள மக்கள் இப்போது பாகிஸ்தானுக்கு எதிராக ஜிஹாத் முழக்கமிட தொடங்கியுள்ளனர். இந்த நிலைமையே இறுதியில் பாகிஸ்தானின் சிதைவுக்கு காரணமாக மாறக்கூடும். இந்த உலகளாவிய விளையாட்டின் மைய நோக்கம் டிரம்ப் நிர்வாகத்திற்கு மிகவும் தெளிவானது. ஈரான் ஆட்சியை மாற்றி வாஷிங்டனின் சைகைக்கு ஏற்ப இயங்கும் ஒரு அரசை அங்கே அமைக்க வேண்டும் என்பதே அவர்களின் திட்டம். ஆனால் தெஹ்ரானின் மத தலைமையகம் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்லியுள்ளது. கடைசி மூச்சு வரை அமெரிக்காவுடன் போராடுவோம் என்று. சீனா இந்த போர் நீண்டு கொண்டே போக வேண்டும் என்று விரும்புகிறது. அமெரிக்காவின் வளங்களும் சக்தியும் மத்திய கிழக்கிலேயே கரைந்து போக வேண்டும். அதன்பின் தென் சீன கடலில் தனது பிடியை வலுப்படுத்த வேண்டும் என்பதே அதன் கணக்கு. ஆனால் சீனாவின் இந்த முயற்சியை தகர்க்க இந்தியா தொடர்ந்து வியட்நாம், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுடன் இராணுவ ஒத்துழைப்பை விரிவாக்கி வருகிறது. இந்தியாவுக்கு இப்போது 2 தேர்வுகள் மட்டுமே உள்ளது போல தோன்றுகிறது. ஒன்று, முழுமையாக அமெரிக்க அணியில் சேர்ந்து விடுவது. இல்லையெனில் தனது சுயாதீன வெளிநாட்டு கொள்கையை தொடர்ந்து அமைதி மற்றும் நிலைத்தன்மையை வலியுறுத்தும் ஒரு புதிய உலக முனைப்பை உருவாக்குவது. இருந்தாலும் பாகிஸ்தானின் ஏவுகணைகள் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மைக்கு ஏற்படுத்திய காயத்திற்கு பிறகு இந்தியாவின் சாய்வு ஆப்கானிஸ்தானின் பாதுகாப்பை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது. ஏனெனில் ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் முழுமையாக ஆதிக்கம் செலுத்தினால் காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் எல்லைகளில் இந்தியாவுக்கான அச்சுறுத்தல் பல மடங்கு அதிகரிக்கும். இந்திய உளவுத்துறை அமைப்புகள் வழங்கிய தகவலின்படி இந்த போர் சூழலை மறைவாக பயன்படுத்தி பாகிஸ்தான் பெரிய அளவில் ஊடுருவிகளை இந்தியாவுக்கு அனுப்பும் திட்டத்தில் இருக்கிறது. இதனை முன்னிட்டு எல்லை பாதுகாப்பு படை லேசர் வேலிகள், தெர்மல் சென்சார்கள், பலப்படுத்தப்பட்ட கண்காணிப்பு அமைப்புகள் ஆகியவற்றின் மூலம் தனது பாதுகாப்பை கிட்டத்தட்ட உடைக்க முடியாதவாறு மாற்றியுள்ளது. இறுதியில் இந்த போர் எல்லைகளுக்கான போராக மட்டும் இல்லை, இது சிந்தனைகளுக்கான போராக மாறிவிட்டது. ஒருபுறம் விரிவாக்க ஆசையுடைய சக்திகள் நிற்கின்றன, மறுபுறம் தங்களது சுதந்திரத்தையும் இறையாண்மையையும் காப்பாற்ற வேண்டும் என்று உறுதியாக நிற்கும் நாடுகள் இருக்கின்றன. இந்த ஆண்டு மனித வரலாற்றின் கரும்பக்கங்களில் ஒன்றாக பதிவாகும். உலக தலைவர்கள் சரியான நேரத்தில் அறிவுடன் செயல்படவில்லை என்றால் அணு ஆயுதங்களின் இந்த காலத்தில் வெற்றி பெறும் ஒருவர் கூட இருக்க மாட்டார். எல்லா திசையிலும் எஞ்சுவது சாம்பலும் அமைதியும் மட்டுமே. இந்த நேரத்தில் இந்தியாவின் பங்கு ஒரு உலக குருவின் பங்கு. அது தனது இராணுவத்தின் பலத்தால் எல்லைகளை காக்கிறது. அதே நேரத்தில் தனது புத்திசாலித்தனத்தின் மூலம் உலகத்தை மகா அழிவின் பள்ளத்தில் விழுவதிலிருந்து தடுக்க முயல்கிறது. பாகிஸ்தானின் வறுமையும் அதன் ஏவுகணை மழையும் அதன் சொந்த சவப்பெட்டியில் அடிக்கப்படும் கடைசி ஆணியாக மாறப்போகின்றன. ஏனெனில் மக்கள் பசியால் வாடும்போது ஆட்சியாளர்கள் போர் விளையாட்டில் மூழ்கி இருந்தால் அங்கே புரட்சி பிறக்கும். அந்த புரட்சி மிகப்பெரிய பேரரசுகளையே அடித்து கவிழ்க்கும். டிரம்பின் அழுத்தங்களும் ஈரானின் பதிலடி நடவடிக்கையும் இப்போது தவிர்க்க முடியாத விதியாக மாறிவிட்டன. இந்நிலையில் இந்தியா தனது இராணுவத்தையும் பொருளாதாரத்தையும் மிக மோசமான காலத்திற்கு தயார்படுத்தியே ஆக வேண்டும். ஏனெனில் சமாதானம் இப்போது ஒரு சொல்லாக மட்டுமே மீந்துள்ளது. உண்மை எங்கே மறைந்திருக்கிறது என்றால் கர்ஜிக்கும் ஏவுகணைகள் மற்றும் விழும் குண்டுகளுக்கிடையேதான். வாஷிங்டனின் போரறையில் இப்போது அமைதி நிலவுகிறது. டிரம்பின் மேசையில் சிவப்பு பொத்தான் அடங்கிய கோப்பை மட்டுமல்ல, முழு யூரேஷியாவின் வரைபடமே விரிக்கப்பட்டுள்ளது. அங்கே இஸ்ரேலிய வான்படை தளபதிகள் நேரடி வீடியோ இணைப்பின் மூலம் ஈரானின் நிலத்தடி அணு தளங்களில் நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதல்களின் நேரடி ஒளிப்பதிவை அமெரிக்க அதிபருக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள்.
அதே நேரத்தில் தெஹ்ரான் அருகே உள்ள இமாம் குமைனி சர்வதேச விமான நிலையத்தின் ரன்வேயில் ரஷ்ய சரக்கு விமானங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக தரையிறங்குகின்றன. அவை S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் புதிய பேட்டரிகளையும் சுகோய் 35 போர் விமானங்களின் சரக்குகளையும் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றன. காரணம் ஒன்றுதான், ஈரான் வீழ்ந்துவிட்டால் அது நேரடியாக ரஷ்யாவின் முற்றுகைக்கு துவக்கம் ஆகிவிடும் என்று புடின் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அதனால் தேவையானால் இந்த போரில் தனது வான்படையையே நேரடியாக இறக்க தயார் நிலையில் அவர் இருக்கிறார். மறுபுறம் வளைகுடா நாடுகளின் மேல் பாய்ந்து செல்லும் அமெரிக்க டோமஹாக் ஏவுகணைகளின் முழக்கம் சவுதி அரேபியா மற்றும் UAE ஆகியவற்றை தங்களது நடுநிலையை மறுபரிசீலனை செய்ய தள்ளியுள்ளது. ஏனெனில் தனது எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் முழு ஹார்மூஸ் நீரிணையையும் சுரங்க வெடிகுண்டுகளால் நிரப்பி விடுவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. அது நடந்தால் உலக பொருளாதாரம் ஒரு அடியில் அரை நூற்றாண்டு பின்தள்ளப்படும். இதே நேரத்தில் பாகிஸ்தான் தனது வறிய பொருளாதாரத்தையும் உள்நாட்டு கலகங்களையும் ஒடுக்க ஆப்கானிஸ்தானின் மீது ஏவுகணை மழையை அதிகரித்துள்ளது. ஆனால் இப்போது இந்திய கோதுமை மற்றும் மருந்துகளின் மீது அதிகம் சார்ந்திருக்கும் தாலிபான் போராளிகள் பாகிஸ்தானின் டூரண்ட் கோட்டு பகுதிகளில் உள்ள சாவடிகளையே குறிவைக்க தொடங்கியுள்ளனர். இதனால் இந்த போர் இப்போது இரு நாடுகளின் போர் என்ற வரம்பை மீறி அணு ஆயுதம் பற்றிய மிரட்டல்கள் ஒவ்வொரு மணித்துளியிலும் யதார்த்தத்திற்கு நெருங்கும் ஒரு சர்வதேச மகா மோதலாக மாறியுள்ளது. பென்டகனின் உளவு அறிக்கைகள் ஒரு முக்கியமான விஷயத்தை உறுதிப்படுத்துகின்றன. பாகிஸ்தான் இராணுவ தலைமை அதிகாரி சீன வெளிவிவகார அமைச்சரை ரகசியமாக சந்தித்துள்ளார். அதற்கு பதிலாக சீனா இந்தியாவின் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை துளைக்க பயன்படக்கூடிய தனது அதிநவீன DF-17 ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பாகிஸ்தானுக்கு வழங்குவதாக வாக்குறுதி அளித்துள்ளது. ஏனெனில் இந்த போரில் இந்தியா ஆப்கானிஸ்தானின் பக்கம் நேரடியாக நுழைந்துவிட்டால் சீனாவின் CBEC திட்டமும் அதில் முதலீடு செய்யப்பட்ட கோடிக்கணக்கான டாலர்களும் மூழ்கி போய்விடும் என்பதை பெய்ஜிங் அறிவது. அதனால் புது டெல்லியின் கவனத்தை ஆப்கானிஸ்தானில் இருந்து திசை திருப்ப, இந்திய எல்லைகளில் பதற்றத்தை அதிகரிக்க சீனா மறைவாக பாகிஸ்தானை தூண்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா இந்த ஆட்டத்தை நன்றாக புரிந்து கொண்டு அந்தமான் நிக்கோபார் கட்டளையை உயர் எச்சரிக்கையில் வைத்துள்ளது. இந்திய கடற்படையின் விக்ரமாதித்யா மற்றும் விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பல்கள் மலாக்கா நீரிணையை நோக்கி முன்னேறியுள்ளன. தேவைப்பட்டால் சீனாவின் எண்ணெய் விநியோகத்தை தடுக்கவும், சீனா எந்தவொரு தவறான முயற்சியையும் மேற்கொண்டால் கடல் வழியாக அதனை பொருளாதார ரீதியாக முடக்கவும் இந்தியா தயார் நிலையில் இருக்கிறது. அதே நேரத்தில் காபூலின் மலைப்பகுதிகளில் தாலிபான் போராளிகள் பாகிஸ்தான் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்த இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தோளில் சுமந்து செலுத்தும் இக்லா ஏவுகணைகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இது இந்தியா இப்போது வெறும் ராஜதந்திரத்தாலே அல்ல, மறைமுக போர் தரப்பிலும் பாகிஸ்தானை தகர்க்க தயாராக இருப்பதை காட்டுகிறது. இந்த சூழலை கருத்தில் கொண்டு ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவுக்கு நேட்டோ பிளஸ் அந்தஸ்து வழங்கும் செயல்முறையை வேகப்படுத்தியுள்ளது. இது சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய அதிர்ச்சியாகும். உக்ரைன் போரில் சிக்கிக் கொண்டிருந்தாலும் புடின் தனது சிறப்பு படைகளை ஈரானில் நிலைநிறுத்தியுள்ளார். மேலும் இந்தியா இந்த போரில் அமெரிக்காவுடன் வெளிப்படையாக இணையாமல் இருக்க பாகிஸ்தான் மீது அழுத்தம் கொடுக்குமாறு சீனாவிடம் ரஷ்யா வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஏனெனில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒன்றாக செயல்பட்டால் யூரேஷியாவில் ரஷ்யா மற்றும் சீனாவின் இருப்பே ஆபத்தில் விழும். ஆனால் சீனா இப்போது ஒரு பெரிய குழப்பத்தின் முன் நிற்கிறது. ஒருபுறம் அமெரிக்க பொருளாதார தடைகள் குறித்து பயம், மறுபுறம் இந்தியாவின் வளர்ந்து வரும் சக்தியை தாங்கிக் கொள்ள முடியாத ஏக்கம். அதனால் தானே எரியாமல் இந்தியாவை எரிக்கக்கூடிய தீயை பாகிஸ்தானின் கைகளால் அது ஏற்றுகிறது. இதற்கிடையில் பிரதமர் மோடி ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் தலைவர்களுடன் மீண்டும் பேசியுள்ளார். அணு யுத்தத்தின் இந்த அச்சுறுத்தலை நிறுத்துமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஏனெனில் ஒருமுறை அந்த சிவப்பு பொத்தான் அழுத்தப்பட்டுவிட்டால் மனித குலத்தின் முடிவு நிச்சயம். ஆனால் இந்த போரின் செயின் ரியாக்ஷன் இப்போது ஒரே ஒருவரின் கையிலும் இல்லை. காரணம், இஸ்ரேல் ஈரானின் உச்ச தலைவரின் இல்லத்தையே குறிவைத்து தாக்கியுள்ளது. அதற்கு பதிலாக ஈரான் இஸ்ரேலின் டிமோனா அணு உலை மீது ஏவுகணைகளை ஏவியுள்ளது. அதன் பிறகு முழு மத்திய கிழக்கின் வானமே புகை, நெருப்பு, கரும்புகை மேகங்களால் நிரம்பியுள்ளது. இப்போது எஞ்சி இருப்பது ஒரே கேள்வி, இது அணுமகா அழிவின் தொடக்கமா, இல்லை ஏதோ ஒரு அதிசயம் இதை நிறுத்தப் போகிறதா? டூரண்ட் கோட்டில் இப்போது ஏவுகணைகள் மட்டுமல்ல, பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இரு தரப்பின் பீரங்கிகளும் ஒருவர் மேல் ஒருவர் தீ வீசிக் கொண்டிருக்கின்றன. காபூலில் உள்ள தாலிபான் அரசு இந்தியாவிடம் அதிகாரப்பூர்வமாக இராணுவ உதவி கேட்டுள்ளது. இது இந்தியா இதுவரை சந்தித்த மிக கடினமான முடிவாக இருக்கலாம். இந்தியா தாலிபானுக்கு இராணுவ உதவி வழங்கினால் அதுவே பாகிஸ்தானுடன் நேரடி போரில் குதிப்பதை அர்த்தமாக்கும். அதற்காக இந்தியா தனது சுயாதீன வெளிநாட்டு கொள்கையை ஓரளவு தள்ளி வைத்து அமெரிக்காவின் இராணுவ வலையமைப்பின் ஓர் அங்கமாக மாற வேண்டிய நிலையும் உருவாகலாம். ஆனால் இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு உதவி செய்யவில்லை என்றால் சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஆப்கானிஸ்தானை முழுவதும் விழுங்கிவிடும். அதன் விளைவாக இந்தியாவின் பாதுகாப்பு கட்டமைப்பே சிதறிப்போகும். இதற்கிடையில்
இந்திய இராணுவம் பாகிஸ்தானின் தற்போதைய பலவீனத்தையும் வறுமையையும் பயன்படுத்தி பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரில் அறுவை சிகிச்சை தாக்குதலுக்கான திட்டங்களை ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளது. ஏனெனில் சர்வதேச அளவில் முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டு ஒரே நேரத்தில் மத்திய கிழக்கு மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய இரு திசைகளிலிருந்தும் அழுத்தம் அனுபவிக்கும் இந்த நேரம் இந்தியாவுக்கு ஒரு தனித்துவமான சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்தியா கடுமையான நடவடிக்கையை எடுத்துவிட்டால் காஷ்மீர் பிரச்சினையை நிரந்தரமாக தீர்க்கும் வாய்ப்பும் இருப்பதாக சில மதிப்பீடுகள் கூறுகின்றன. ஆனால் அதற்காக சீனாவும் ரஷ்யாவும் வெளிப்படுத்தக்கூடிய எதிர்ப்பை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்திய NSI அமைப்புகள் அமெரிக்க மற்றும் ரஷ்ய இணை அமைப்புகளுடன் இரகசிய பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்த இராணுவ நடவடிக்கையின் சர்வதேச விளைவுகளை கட்டுப்படுத்தும் முயற்சியாகவே இதை பார்க்கப்படுகிறது. இறுதியாக இந்த போர் இப்போது மனித குலத்தின் உயிர்வாழ்வுக்கான போராட்டமாக மாறியுள்ளது. ஏனெனில் ட்ரம்பின் சிவப்பு பொத்தான் மிரட்டல் இப்போது வெறும் வதந்தி அல்ல. பென்டகன் உறுதிப்படுத்தியதாவது அமெரிக்க வான்படை ஈரானின் நிலத்தடி கட்டளை மையங்களை அழிக்க அணுதிறன் கொண்ட P-61 டாக்டிக்கல் குண்டுகளை தயார் நிலையில் வைத்துள்ளது. அதற்கு பதிலாக ரஷ்யாவும் தனது சாட்டன் 2 ஏவுகணைகளை சைலோக்களில் இருந்து வெளியே கொண்டு வந்துள்ளது. இதன் அர்த்தம் உலகம் இப்போது 3ஆம் உலகப் போரின் விளிம்பில் இல்லை, மாறாக அதன் நடுவே வந்து நின்றுவிட்டது என்பதே. இந்த மகா அழிவின் அச்சத்துக்கு நடுவில் இந்தியாவின் பங்கு அமைதியான போர் வீரனின் பங்கு. தனது இராணுவத்தின் மூலம் எல்லைகளை காக்கிறது, தனது நுண்ணறிவின் மூலம் மகா அழிவை தடுக்க முயற்சிக்கிறது. ஆனால் இந்தியா கட்டாயப்படுத்தப்பட்டால் தனது இறையாண்மைக்கும் தேசிய நலன்களுக்கும் 2026 ஆண்டின் புதிய அவதாரத்தில் எந்த அளவிற்கும் செல்ல தயங்காது. பாகிஸ்தானின் வறுமையும் அதன் ஏவுகணை மழையும் அதன் சொந்த சவப்பெட்டியில் அடிக்கப்படும் கடைசி ஆணியாக மாறப்போகிறது. ஏனெனில் மக்கள் பசியால் தவிக்கிறார்கள், ஆட்சியாளர்கள் போரில் மூழ்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் புரட்சி பிறக்கும். அந்த புரட்சி பேரரசுகளையே இடிக்கக்கூடியது. இப்போது முழு உலகத்தின் பார்வையும் இந்தியா மீது நிலைத்துள்ளது. யூரேஷியாவின் இந்த பயங்கரமான தீயை இந்தியா அணைக்க முடியுமா என்பதே இப்போது உலகம் எதிர்பார்க்கும் மிக பெரிய கேள்வியாக மாறியுள்ளது.